தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரை நோக்கி நமது இறைவேண்டல். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 17ஆவது அதிகாரம் 5ஆவது இறைவார்த்தை. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று தவக்காலத்தினுடைய 2ஆம் வாரத்தில் நுழைகிறோம். இன்றைய நற்செய்தியில் உருமாற்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம். சுவாரஸ்யமாக, பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை ஜெபம் மற்றும் தனிமைக்காக ஒரு மலைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பு 6 நாட்கள் துன்பப்படுவதற்கான தனது முன்னறிவிப்பை பற்றி சிந்திக்க இயேசு சீடர்களை அனுமதித்தார். அவர்களின் குழப்பம் மற்றும் போராட்டங்களை அறிந்த இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உருமாற்றம் அடைந்தார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய ஆடைகள் ஒளியைப் போல வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு தோன்றி அவருடன் உரையாடினார்கள். மகிமையின் இந்த தருணத்தில் பேதுரு ஆச்சரியத்தால் வியந்து, ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது. பேதுருவுக்கு அது மற்றொரு நல்ல நாளாக இருந்தது. நாம் அனைவருக்கும் நல்ல நாட்களும் கெட்ட நாட்களும் உண்டு. ஆனால் ஒரு நல்ல நாளையும் கெட்ட நாளையும் எது வரையறுக்கிறது? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் அவருக்கு மோசமான நாளா? நிச்சயமாக இல்லை. கடுமையான துன்பங்களால் நிறைந்திருந்தாலும் அது வரலாற்றில் மிகவும் மகிமையான நாளாக இருந்தது. ஏனெனில் அவர் தந்தையின் சித்தத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்புக்கொடுத்து கீழ்ப்படிந்தார். அதேபோல பேதுருவின் நல்ல நாட்களையும் கெட்ட நாட்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அவர் விரும்பியதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக கோரிக்கைகள் அதிகமாக இருந்தபோது நம் வாழ்வில் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கண்ணாடியின் மூலம், குறிப்பாக அவருடைய சித்தம் நம்மை சிலுவையை சுமந்து தியாக அன்பை பயிற்சி செய்ய அழைக்கும் போது நமது நல்ல மற்றும் கெட்ட நாட்களை வரையறுக்க வேண்டும். நாம் ஆறுதல் பெறும்போது கடவுளை நேசிப்பது எளிது. ஆனால் நாம் சோதனை எதிர்கொள்ளும் போது அது மிகவும் கடினமாகிவிடும். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது என்ற பேதுருவின் அறிவிப்பு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எதிரொலிக்க சரியான பிரார்த்தனையாகும். பேதுரு உருமாற்றத்தில் இருந்ததைப் போல நாம் ஆறுதல் பெறும்போது இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். ஆனால் பேதுருவின் முந்தைய தவறான செயல்களைப் போலல்லாமல், தியாக அன்பிற்கான வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் போது கடினமான நேரங்களிலும் கூட அது நல்லது என்று சொல்ல வேண்டும். இன்று நம்முடைய சொந்த நல்ல மற்றும் கெட்ட நாட்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்த கீழ்ப்படிதல் மற்றும் தியாக அன்பின் வாழ்க்கை வாழ உங்கள் அழைப்பு என்ற கண்ணாடியை பயன்படுத்துங்கள். இது நல்லது என்று இயேசுவிடம் கூப்பிட தயங்காதீர்கள். ஒவ்வொரு சிலுவையும் தியாக அன்பிற்கான ஒவ்வொரு அழைப்பையும் நீங்கள் நல்லதாக பார்க்கிறீர்களா என்பதை கவனியுங்கள். இதைத்தான் கடவுள் உங்களுக்காக விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து நாள்தோறும் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்ற அழைத்தலை கேட்ட நாம் இந்த
சிலுவைக்கு பின்னால் ஒரு மாட்சிமை உண்டு, மகிமை உண்டு என்ற எதிர்நோக்கோடு இன்றைய நாளில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிலுவைகளையும் மாட்சியாக மாற்ற இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை இரக்கத்தோடு எந்நாளும் வழிநடத்தி வரும் எம் அன்பு இயேசுவே, உமையே போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். இந்த புதிய மாதத்தை உமது இரக்கத்தால் எங்களுக்கு பரிசாக வழங்கிய உம்முடைய அருளுக்காக, பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன என்று சொல்லி உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை தாங்கி முத்தம் செய்து அரவணைப்பவரே, உம்மையே எம் நேசராக ஏற்றுக்கொண்டு முழு மனதுடனே ஆராதிக்கிறேன். எனது மனதையும் உடலையும் ஆத்துமத்தையும் தூய்மைப்படுத்தி எங்களை உம்பால் ஈர்த்து கொள்ளும் உமது அருள் பொங்கி வழியும் இந்த தவக்காலத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எவ்வளவு மோசமான நீச பாவிகளாய் ஊதாரி மைந்தர்களாய் இருந்தாலும் நீர் மிகுந்த அன்பு கொண்ட தந்தையாக இருப்பதால் எங்களுடைய பாவ பொருத்தனைகளில் அல்ல, மனம் திரும்புதலில் அல்ல, இரக்கச் செயல்களில் அல்ல, மாறாக உமது மாறாத நேச அன்பில் நம்பிக்கை வைத்து எமது மீட்பு நாட்களை தொடர்கிறோம். குற்றமுணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை நீர் எப்போதும் அவமதிப்பதில்லை. தகப்பனே, நாங்கள் எங்கள் இருதயத்தை கிழித்து எங்கள் பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக கதறி எழுது உமது அன்பை நினைத்து உருக எமது வாழ்வை அர்ப்பணிக்க அருள் தாரும். தானியேலைப் போல, யோசேப்பைப் போல உமது திரு இருதயத்தை காயப்படுத்தும் செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடப் போவதில்லை என்று உள்ளத்தில் தீர்க்கமான உறுதி எடுக்கவும், தூய ஆவியின் துணை கொண்டு இந்த உடல் இச்சைகளையும் உலகத்தையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு ஆசீர் தாரும். உமது மாட்சியை உமது சீடர்களுக்கு வெளிப்படுத்தி பரலோகத்தின் முன் சுவையை அவர்களுக்கு இன்று அளித்தது போல எங்களை விண்ணுலக வாழ்வை முன் சுவைத்து எங்கள் வாழ்வின் சிலுவைகளை மகிழ்வோடு சுமக்க ஆற்றல் தாரும். உம்முடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் உமது பாதத்தில் அமர்ந்து அதிலிருந்து வரும் ஆற்றலால் இந்த உலக சிக்கல்களை மேற்கொள்ள அருள் தாரும். குடிகார கணவர்கள், தாந்தோண்டித்தனமான பிள்ளைகள், குடும்ப சிக்கல்கள், பாரங்கள், ஆடம்பர கனவு வாழ்வை முன்னிறுத்தும் மனைவிமார்கள், போதைக்கும் இச்சைக்கும் வாழ்வை விட்டு கொடுத்த சமூக உறவுகள், இவர்களின் மத்தியில் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற மலையின் மாட்சி அனுபவத்தை இன்று பெற்று உலகத்தை ஜெயித்து சாத்தானை வென்று இறையருளில் நிலைத்து நிறுத்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.